வணக்கம் உறவுகளே, மற்றொரு நிலவரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. கடந்த வாரம் ஐநாவில் நடைபெற்ற கூட்டத்தொடரில் இலங்கையில் இடம்பெற்ற யுத்த குற்ற விசாரணைகள் தொடர்பான அறிக்கைகளை புலம்பெயர்ந்த கட்டமைப்புகள் சமர்ப்பித்துவிட்டு வந்திருக்கின்றன. கடந்த வாரம் கூட நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் எங்களோடு ஆராய்வதற்காக இணைந்திருக்கின்றார் அனைத்துலக ஈழத்தமிழர் அவையின் வெளிவிவகாரத்துறை ஒருங்கிணைப்பாளரும் பிரான்ஸ் மக்கள் பேரவையின் முக்கிய செயற்பாட்டாளர் திரு திருச்சோதி அவர்கள். வணக்கம். வணக்கம். கடந்த வாரம் நீங்கள் ஐநாவில் பல அறிக்கைகளை சமர்ப்பித்து விட்டு வந்திருக்கின்றீர்கள், பல நிகழ்வுகளை முன்னெடுத்திருந்தீர்கள். ஐநாவிற்குள் நீங்கள் ஆற்றிய உரை பற்றி எங்களோடு கொஞ்சம். சென்ற வாரம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை சபையில் நாங்கள் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தியிருந்தோம். அந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் இலங்கையில் நடந்து கொண்டு இருக்கும் இனப்படுகொலைகள், குற்றங்கள் ஆதாரபூர்வமாக வெளிக்கொண்டு வந்திருந்தோம். அதில் முக்கியமாக நாடுகளின் பொறுப்புக்கூறல் அவசியம் என்ற விடயம் பார்க்கப்பட்டது. இந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் தாயகத்திலிருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரதிநிதியாக கோகிலவாணி அவர்களும், அதன் தலைவராகிய திரு கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களும், தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்த சட்ட வல்லுநர் திரு கிறிஸ் கவுண்டர் அவர்களும், அனைத்து ஈழத்தமிழர் அவை சார்பாக நானும் பங்கு பெற்றிருந்தேன். அந்த நிகழ்வில் இலங்கை தொடர்ச்சியாக தான் ஏற்றுக்கொண்ட, தான் இணங்கிய அந்த பிரேரணையை நடைமுறைப்படுத்தாமல் காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை வலுவாக கூறப்பட்டது. அந்த கூற்றுக்கள் பல முனைகளில் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் பத்திரிகையாளர் முன் கொடுக்கப்பட்டது. இந்த பத்திரிகையாளர் மாநாட்டின் முக்கியம் என்னவென்றால், இது இந்த பத்திரிகையாளர் மாநாடு ஒரே நேரத்தில் பல்லாயிரமான பத்திரிகையாளரின் கையில் போய் சேரும் ஒரு ஆவணம். தொடர்ச்சியாக அந்த பதிவு அந்த அமைப்பில் இருக்கும். ஆகவே இது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் மாநாடு. யாரும் எப்போதும் அதை சென்று கேட்கலாம். இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். எல்லோருக்கும் ஒரு அங்கலாய்ப்பு இருந்தது. நாங்கள் பத்திரிகையாளர் மாநாடு செய்கின்றோம், பக்க நிகழ்வுகள் செய்கின்றோம். அந்த பக்க நிகழ்வுகளில் தமிழர் பிரச்சனையை ஆதாரபூர்வமாக எடுத்து கூறுகின்றோம். அந்த பக்க நிகழ்வுக்கு வருபவர்கள் கேள்வி கேட்பதில்லை, இல்லாதவர் கேள்வி கேட்பது குறைவாக இருக்கும். ஆகவே இதை சில பேர் அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்கள் என்ற சிந்தனை இருக்கலாம். அப்படி நாங்கள் பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால், நாங்கள் சொல்லும் கூற்றுக்களுக்கு கேள்வி கேட்கும் அந்த நிலை அவர்களிடம் இல்லை என்று நாங்கள் உண்மையைத்தான் சொல்லுகின்றோம். இலங்கை என்ன நடக்கின்றது, இலங்கை என்ன செய்வதாக இணங்கியது என்பதை நாங்கள் வலுவாக கூறும்போது, கேள்வி கேட்பவர்களிடம் மாற்று கேள்வியில் இருந்தால் தான் அவர்கள் கேள்வி கேட்க முடியும். ஆகவே அங்கே சென்ற வாரம் பல முனைகளில் பல அமைப்புகள் பக்க நிகழ்வுகளை செய்கின்றன. அனைத்து ஈழத்தமிழர் அவை பத்திரிகையாளர் மாநாடு பக்க நிகழ்வு செய்தது போல் வேறு தமிழ் அமைப்புகளும் இந்த பக்க நிகழ்வை செய்து இலங்கையில் தொடர்ந்து நடைபெறும் பிரச்சனைகளை எடுத்து கூறி வருகின்றோம். ஆகவே இந்த காலகட்டம் என்பது முக்கியமாக தொடர்ச்சியாக எமது பிரச்சனையை மனித உரிமை சபையில் நிலை கொண்டு இருப்பதற்கு ஒரு பிளாட்ஃபார்மாகத்தான் இந்த மனித உரிமை சபையை நாங்கள் பாவிக்கலாமே ஒழிய, இதனூடாக எங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைத்துவிடும், உடனடியாக ஒரு அரசியல் தீர்வு வரும் என்ற எதிர்பார்ப்பு, அதாவது நம்பிக்கையை ஊட்டி நாங்கள் மக்களை தோல்வி மனப்பான்மைக்கு கொண்டு செல்ல விரும்பவில்லை. ஆகவே இது ஒரு தளம். இந்த தளத்தை தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களுக்கு
அங்கே மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, ஒரு இனம் அழிக்கப்படுகின்றது என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்த வேண்டிய தளமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். அரசியல் தீர்வு என்பது ஐக்கிய நாடுகள் சபை, பொதுச்சபைகள், நாடுகள் போன்றவற்றுக்கு எடுத்து செல்லும் அடுத்த தளம் நாங்கள் செயல்பட இருக்கின்றோம். ஆனால் இந்த தளத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக அங்கே பங்கு பெற்றும் நாடுகளுக்கு கூட இலங்கையில் தொடர்ச்சியாக தமிழினம் அளிக்கப்படுவதை வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அது வலியுறுத்தப்படும் போதுதான் இந்த மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு தேவை. இலங்கை என்ற நாட்டுக்குள் இருந்து கொண்டு அந்த ஒற்றையாட்சியில் தமிழ் மக்களுக்கு தீர்வு கடைசி வரை கிடைக்காது என்பதை வலியுறுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கின்றது. நிச்சயமாக இந்த புலம்பெயர் நாடுகளில் உள்ள ஊடகங்களுக்கு நீங்கள் தற்போது தகவல்களை வழங்கியிருக்கின்றீர்கள். இவ்வளவு காலமும் ஒரு சில விடயங்கள் அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட நீங்கள் அங்கு நேரடியாக சென்று உங்களுடைய முழு பதிவினையும் ஆதாரபூர்வமாக அறிவித்திருந்த வேளையில் அவர்களுடைய மனோநிலை எவ்வாறு இருந்தது? அதாவது நாங்கள் கூறுவதை அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அதான் சொன்னேன் ஏற்கனவே, அவர்களிடம் மாற்று கேள்விகள் இருந்தால்தான் கேள்வி கேட்க முடியும். சென்ற வாரம் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீலங்காவை சேர்ந்த சிங்கள சிவில் சமூகம் தமிழர்கள் இவ்வாறு செய்வது மீண்டும் மைந்தாவை ஆட்சிக்கு கொண்டு வர பார்க்கின்றார்கள் என்ற ஒரு பார்வையை திணிக்க பார்க்கின்றார்கள். ஆகவே இவையெல்லாம் பார்க்கும்போது சிங்கள சிவில் சமூகம் ஆட்சி மாற்றத்தை மட்டும்தான் நிலை கொண்டிருந்தார்கள் ஒழிய தமிழருக்காக ஒரு சரியான அரசியல் தீர்வு தேவை என்பதை வலியுறுத்தி அவர் சிந்திக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், தொடர்ச்சியாக அங்கே நடந்து கொண்டிருக்கும் ஆள்கடத்தல்கள், சந்தேகத்துக்கு இடமான கொலைகள், கைதுகள், இவற்றை பற்றி அவர்கள் எந்த கூற்றையும் முன்வைக்கவில்லை. அவர்கள் ஒருவேளை நாங்கள் இங்கிருந்து பார்க்கும் போது கூட எங்களுக்கு அங்கு மாயமாக மறைமுகமாக நடக்கின்ற விடயங்கள் எங்களுக்கு ஒரு சில செய்திகள் தான் கிடைக்கின்றன. அங்கிருக்கும் தருவாயில் அவர்களுக்கு அந்த சூழ்நிலையே தெரியாது அவர்களுக்கு அங்கு என்ன நடக்கின்றது என்று. அப்படி நாங்கள் கூற முடியாது. ஏன்னு சொன்னால் தாயத்தில் இருக்கும் சிவில் சமூகத்தினர், தமிழ் சிவில் சமூகத்தினர் அங்கே நடக்கும் கொடுமைகளை தொடர்ச்சியாக எடுத்து குறித்தான் வருகின்றார்கள். வடமாகாண சபை முதலமைச்சர் கூட பல கட்டங்களில் அங்கே நடக்கும் விடயங்களை, நிலாபரிப்புகள் போன்ற விடயங்களை தொடர்ச்சியாக கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார். ஆகவே அங்கே ஒன்றும் தெரியாது, அங்கே நடப்பது தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் பல உலகங்கள் இருக்கும், அதாவது வேறுபட்ட, அதாவது இந்த சுவாதீன மனித உரிமை அமைப்புகள் அறிக்கை தொடர்ந்து விடுகின்றன. அப்படி இருக்கும் போது நாட்டில் இருக்கும் சிங்கள சிவில் சமூகத்துக்கு இது தெரியாது என்று சொல்ல முடியாது. ஆகவே இந்த விடயத்தில் நான் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது ஆட்சி மாற்றம் வந்துவிட்டதால் தீர்வு வந்துவிடும் என்பதை அடித்து கூற முடியாது. முக்கியமாக ஒரு செய்தி, அண்மையில் மே மாதம் என்று நினைக்கின்றேன் பிரெஞ்சு பத்திரிகையில் 2 செய்திகள் வந்தன. அதில் சிங்கள சிவில் சமூகத்தினர், ஒரு பகுதி சிங்கள சிவில் சமூகத்தினர் கூட இந்த புதிய ஆட்சியில் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றார்கள், நம்பிக்கை ஈனம் தெரிவித்திருக்கின்றார்கள். அப்ப இந்த அடிப்படையில் இலங்கையில் ஆட்சி மாறினாலும் கூட கடந்த ஆட்சி காலத்துக்கும் இந்த ஆட்சி காலத்துக்கும் எந்தவித வித்தியாசம் இல்லை என்றுதான் சொல்லலாம். 67 வருடங்களாக தொடர்ச்சியாக சிங்கள ஆட்சியாளர்கள், அது யாராக இருந்தாலும், அது ஐக்கிய யுஎன்பியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கட்டும், இல்லாட்டி கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், எல்லோரும் தமிழர் விடயத்தில் ஒரு நிலையில் தான் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக ஆட்சி மாறிவிட்டது, நல்லாட்சி நடக்கின்ற இந்த கூற்றை வைத்துக்கொண்டு அங்கே பிரச்சனை முடிந்து விட்டது என்று கூற முடியாது. தொடர்ச்சியாக இன்றும் கைதுகள் நடக்கின்றன. வெளிநாட்டிலிருந்து செல்பவர்கள் கூட சில கட்டங்களில் கைது செய்யப்படுகின்றார்கள், தாக்கப்படுகின்றார்கள் போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த நல்லாட்சி எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது, அதை இன்று கூட காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஸ்ரீலங்கா அரசு சொல்லுவது, நாங்கள் மிக வேகமாக 67 வருட பிரச்சனையை தீர்த்துவிட முடியாது என்ற கூற்றை முன்வைக்கின்றார்கள். அதாவது ஒரு அரசுக்கு அந்த நாட்டில் நிரந்தரமான சமாதானம் நிலவ வேண்டுமாக இருந்தால்
அந்த நிரந்தர சமாதானத்துக்கு சர்வதேசம் வலுவாக இருக்கும் சூழலில், சர்வதேசம் அந்த நிரந்தர சமாதானத்தை உருவாக்குவதற்கு பக்கபலமாக இருக்கும் சூழலில் மாற்றங்களை உடனடியாக கொண்டு வரலாம், என்ன எதிர்ப்பு வந்தாலும். இதில் தாங்கள் மாற்றம் செய்தால் மைந்தா திரும்பி ஆட்சிக்கு வந்து விடுவார் என்ற பயத்தை எல்லோருக்கும் பூச்சாண்டி காட்டும் அரசியல் செய்வது என்பது பிழை. ஏனென்று சொன்னால் மைந்தாவுக்கும் ரணிலுக்கும் மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் சந்திரிகாவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த போரை நடத்தியவர்தான் மஹிந்த ராஜபக்ச, சரத் பொன்சேகா, ஜெகத் தயாஸ், சர்வேந்திர சில்வா போன்றவர்கள். ஆனால் இன்று பார்த்தீர்களா என்றால் சர்வேந்திர சில்வா அரசியல் பதவியில் ஐநாவில் இருக்கின்றார், ஜெகத் தயாஸுக்கு பதவி உயர்வு, சரத் பொன்சேகாவுக்கு ஃபீல்ட் மார்ஷல் பதவி, அதாவது இலங்கையிலே அதி உச்ச பதவியான ஃபீல்ட் மார்ஷல் பதவி, அத்துடன் அவர் எம்பி போன்ற பதவிகளை கொடுத்து கொண்டு மைந்தாவை திட்டிக் கொண்டிருப்பது இந்த விதத்தில் நாம் இவர்கள் அத்தனையும் ஒரே குற்றம் செய்தவர்கள். அதே நேரத்தில் சமாதான காலத்தில் எமது போராட்ட அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகள் சமாதானத்துக்கு சென்றபோது அந்த சமாதான பேச்சுவார்த்தையை சரியான முறையில் நடத்த விடாமல் இலங்கை இராணுவத்தை போருக்கு தயார்படுத்தியது ரணில் விக்ரமசிங்க. சந்திரிகா குமார் துங்காவின் காலத்தில் தான் இலங்கையிலே அதிகமான பெண்கள் வதைக்கப்பட்டார்கள். அவர்கள் இவர்களை வைத்துக்கொண்டு இவர்கள் புது ஆட்சி, புது முகம், நல்லாட்சி நடத்துகிறார்கள் என்று எவ்வாறு கூற முடியும்? என்னை பொறுத்தவரையில் மஹிந்த ராஜபக்சவை விட மிகவும் மோசமான ஒரு தலைவர் தான் ரணில் விக்ரமசிங்க. அதைவிட மோசமானவர் தான் மைத்ரிபால சிறிசேனா. ஏனென்று சொன்னால் வெள்ளைக்கொடி காட்டி அந்த 400க்கு மேற்பட்ட போராளிகள் வரும்போது, நடேசன் பிடித்தவன் அவர்கள் வரும்போது ஈவிரக்கமின்றி அவர்களை சுட்டுக் கொண்டவர்கள் மைத்ரிபால சிறிசேனா. அவர்கள் இந்த அத்தனை குற்றவாளிகளையும் வைத்துக் கொண்டு நல்லாட்சி வரும், தமிழருக்கு தீர்வு வரும் என்று எவ்வாறு எத்தனை காலம் சொல்லிக் கொண்டிருக்க போன்றார்கள்? இது நான் அவர்களிடம் கேட்கும் கேள்வி. ஆகவே நாங்கள் தமிழராகிய நாங்கள் ஒன்றாக சேர்ந்து சரியான சிந்தனை பாதையில் செல்ல வேண்டிய அவசியம். இன்று சுமந்திரன் அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை, எங்களை ஏமாற்றுகின்றார்கள் என்ற கூற்றை கூறிக்கொண்டிருக்கின்றார். இது நடைமுறையில் நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாதா? 67 வருட அனுபவம் அவர்களிடம் இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. மூத்த அரசியல்வாதியாக கூறிக்கொண்டிருக்கும் சம்பந்தவர்களுக்கு ஸ்ரீலங்கா அரசு இதுவரை தொடர்ச்சியாக சமாதானம் என்று சொல்லிக்கொண்டு போர் நடத்தியதையும் புரியாமல் இருந்திருக்கின்றார். ஆகவே அங்கே இந்த வாரம் அடுத்த வாரம் அறிக்கை வர இருக்கின்றது. நாங்களும் அந்த மனித உரிமை சபையில் பிரசன்னமாகி இருப்போம். அந்த அறிக்கை வந்த பிறகு அந்த அறிக்கை எவ்வாறு இருக்க போகின்றதை பார்த்து ஒரு பக்க நிகழ்ச்சியை நடத்தி எமது நிலைப்பாட்டை அங்கே வலுவாக கூறத்தான் இருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் முதல் கூட ஐநாவில் நடைபெற்ற அந்த ஊடகவியலாளர் மாநாட்டை பற்றி நாங்கள் காத்திருந்தோம். தற்போது கூட நான் அதை பற்றி தான் கேட்க இருந்தேன். உங்களுடைய அறிக்கைகள் நீங்கள் சமர்ப்பித்திருக்கின்றீர்கள். ஐநாவினுடைய பிரதி அமைச்சர் பிரதியாங்க செயலாளர் வந்து அடுத்த வாரம் அவர் தன்னுடைய அறிக்கைகளை சமர்ப்பிக்க இருக்கின்றார். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கின்றது? அவர்களுடைய அந்த அறிக்கையில் ஏதேனும் மாற்றங்கள் காணப்படுமா? எங்களுக்கு சாதகமான ஏதேனும் ஒரு விடயங்கள் கிடைக்குமா? அதாவது உயர்ஸ்தானிகர் ஆரம்பத்தில் நவநீதம் பிள்ளை அவர்களின் காலத்திலிருந்து இன்று வரை நடந்தவற்றை நாங்கள் பின்னோக்கி பார்க்க வேண்டும். திருமதி நவநீதம் பிள்ளை அவர்கள் இருந்த காலத்தில் தான் இந்த விசாரணைக்கான அடிப்படை போடப்பட்டது. அதன் பின் OSL ரிப்போர்ட், அதாவது ஐக்கிய நாடுகள் மனித சபையின் விசாரணை குழு விசாரித்து 261 பக்கம் நினைக்கின்றேன், 261 பக்கம் உடைய ஆவணம் இலங்கையில் நடந்த குற்றங்களை விவரித்து, அந்த கொடூரங்களை விவரித்து எழுதியிருந்தன.
அந்த அறிக்கையில் சிஸ்டமேட்டிக் கிரைம்ஸ், திட்டமிட்ட கொலைகள், திட்டமிட்ட படுகொலைகள். சிஸ்டமேட்டிக் கிரைம்ஸ் என்ற போது அது ஒரு நாடு தான் செய்ய முடியும். திட்டமிட்டு ஒரு படுகொலையை செய்தது என்று கூறும்போது அது ஒரு நாடு சார்ந்தது. அந்த சிஸ்டமேட்டிக் கிரைம்ஸ் சர்வதேச குற்றவியலில் அடங்கும் என்பதையும் கூறி தான் இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டது. அக்டோபர் 2015 ஹீப்ரிட் நீதிமன்றம் ஊடாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டமிடல் முன்வைக்கப்பட்டு இலங்கை அதுக்கு இணங்கியது என்பதுதான் கூற்று. இன்று அக்டோபர் 2015, இன்று ஜூன் 2016, மனித உரிமை சபை உயர்ஸ்தானிகர் தனது கடமையை சரியாக செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கின்றது. காரணம், இலங்கை இணங்கியதை இலங்கை இன்று வரை செய்யவில்லை. 1-2 செய்து போட்டு நாங்கள் செய்கின்றோம் என்ற ஒரு பிம்பத்தை காட்டிக்கொண்டிருக்கின்றது. இலங்கை அரசு கூறும் எங்களுக்கு கால அவகாசம் தேவை என்று எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் யாப்பை மாற்றினால்தான் சட்ட திட்டங்களை மாற்றலாம் என்று கூறலாம். இந்த யாப்பு மாற்றத்தில் என்ன வந்திருக்கின்ற என்றால் ஜனாதிபதியின் பதவி, அதாவது ஜனாதிபதிக்கு கீழ் அடங்கும் அந்த அவரின் பவர் வலுவை குறைத்து பாராளுமன்றத்துக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இவ்வளவுதான் மாற்றம். யாப்பில் என்ன வரப்போகின்றது, தமிழர்களுக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்பது எங்களுக்கு தெரியாது. அதை வைத்து இவர்கள் கால கடத்தல் செய்யலாம். சில வேளையில் ஐநா மனித உரிமை சபை உயர்ஸ்தானிகர் இலங்கை அரசு நல்லாட்சி செய்கின்றது, பல நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஆனால் சர்வதேச நீதிபதிகள் உடைய விசாரணையில் சர்வதேச நீதிபதிகள் தேவை என்பதை வலியுறுத்தியும் மீண்டும் வலியுறுத்தலாம். ஆகவே நாங்கள் அதிகமாக பார்க்காமல் அவர் இதுவரை கூறிய கூற்றுக்கள், அவர்களுடைய பேச்சு எல்லாம் இலங்கையில் தொடர்ச்சியாக சித்திரவதை நடைபெற்று கொண்டிருக்கின்ற என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார். பல ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் என்று கூறப்படும் அவர்கள் இலங்கைக்கு சென்று இலங்கையில் தொடர்ச்சியாக பிரச்சனை இருக்கின்ற என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே எங்களுக்கு சாதகமாக என்று பார்க்காமல் நீதியான ஒரு அறிக்கை வரும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த நீதியான அறிக்கை வந்தால் நாங்கள் அதற்கு ஆதரவு அளிப்போம், வராவிட்டால் நாங்கள் அதற்கு எதிராகவும் குரல் கொடுப்போம். காரணம், இதுவரை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் என்று இதுவரை அந்த வார்த்தை பிரயோகத்தை பாவிக்கவில்லை. இலங்கையில் இருக்கும் இலங்கையர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இலங்கையில் வாழும் ஒரு பகுதியினர், இந்துக்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், பாதிக்கப்படுகின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் ஒழிய தமிழர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற கூற்று வரவில்லை. ஆகவே அதை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். இதுதான் முக்கியம். அங்கே பாதிக்கப்படுபவர்கள் தமிழர்கள். அவர்கள் ஒரு தேசிய இனம். அந்த தேசிய இனம் அளிக்கப்படுகின்ற அந்த கூட்டை வலிமையாக இந்த மனித உரிமை சபையில் நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டியது அவசியம். அந்த சொல் உயர்ஸ்தானிகரின் பகுதியிலிருந்து வர வேண்டும். நாடுகள் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை. அந்த மனித உரிமையை பாதுகாக்கும் சபையிலிருந்து தமிழர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற விடயம் வர வேண்டும். அங்கு ஒரு இனம் அளிக்கப்படுவதற்குரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும். ஆகவே எங்கள் பயணம் நீண்டது. இந்த மனித உரிமை சபையில் எமது பயணம் நீண்டது. அந்த நீண்ட பயணத்தில் நாங்கள் அதை மட்டும் சார்ந்திருக்காமல், இந்த சபையை மட்டும் நம்பியிருக்காமல் வேற்று நடவடிக்கையில் இறங்க வேண்டியது அவசியம். மாற்று வேலை திட்டங்களில் செல்ல வேண்டியது அவசியம். அதற்கு எமது மக்களும் பக்க துணையாக
இருக்க வேண்டும். அவர்கள் நாட்டுக்கு செல்லலாம், தமது உறவுகளை பார்த்துவிட்டு வரலாம். ஆனால் அந்த உறவுகள் நிரந்தர அமைதியான சுதந்திரமான சூழலில் வாழ வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு எல்லோருக்கும் இருக்க வேண்டும். எல்லோரும் தமது உறவுகளை சென்று பார்ப்பதும், தமது வீடுகளை சென்று பார்ப்பதும், அந்த நிலத்தில் சென்று பார்த்துவிட்டு வருவதும் நல்ல விடயம். ஆனால் அங்கே இருக்கும் மக்கள் தொடர்ச்சியாக சுதந்திரத்துடன், உண்மையான சுதந்திரத்துடன், யாரின் காலில் அடிமையாக வாழாமல் இருப்பதற்காக அத்தனை நடவடிக்கைகளையும் செய்ய வேண்டியது எமது மக்களின் கடமை. அது எங்கள் செயல்பாடுகளுக்கு, எமது அரசியல் செயல்பாடுகளுக்கு பக்கத்துணையாக இருந்து எமது விடையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் எமது மக்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக இன்னொரு விடயம் கூட நான் இங்கே கேட்கப்பட வேண்டும். கடந்த வாரம் நீங்கள் உங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பித்த நேரம் இலங்கை பிரதிநிதிகள் யார் யார் அங்கு சமூகம் அளித்திருந்தார்கள், அவர்கள் அறிக்கைகள், தங்கள் அறிக்கைகளை முன்வைத்து விட்டார்களா? அதாவது இலங்கை பிரதிநிதிகள் என்று சொல்லும் போது எனது பார்வைக்கப்பட்டது, அங்கே இருக்கும் ரவிநாயக்கா என்று இலங்கையின் தூதுவர், ஐக்கிய நாடுகள் சபையின் தூதுவர், ஐக்கிய நாடு இலங்கை தூதரகத்தில் செயல்படும் செயல்பாட்டாளர்கள், அவர்கள் பல எங்கள் அத்தனை பக்க நிகழ்வுகளிலும் வந்து நாங்கள் கூறுவதை கூற்றெடுத்தார்கள். அதை தவிர சிவில் சமூகத்தை சேர்ந்த ஒரு சிலர் அங்கே வந்து, சிங்கள சிவில் சமூகத்தை சேர்ந்த ஒரு சிலர் அங்கே பிரசன்னமாக இருந்தார்கள். இந்த வாரம் இலங்கையின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மங்கள சமரவீரா அங்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர் இலங்கை சார்பாக ஒரு பக்க நிகழ்வை நடத்துவார் என்பதையும் கேள்விப்பட்டோம். ஆகவே அதில் கூட நாங்கள் பங்கு பெற்றலாம், சில வேளைகளில் கேள்விகள் கேட்கலாம். ஆகவே அடுத்த வாரம், அதாவது இந்த கடைசி வாரம்தான் முக்கிய வாரமாக இருக்க போன்றது. ஆகவே இந்த வாரத்தில் சிங்கள அரசின் பிரசன்னம் அதிகமாக இருக்கும் என்பது எனது பார்வை. இன்றைய தினம் கூட ஒரு செய்தி வெளிவந்து இருக்கின்றது. 29ஆம் தேதி தனது வாய்மூல அறிக்கையை வெளியிட இருந்த சையத் அல் ஹுசைன் அவர்கள் நாளைய தினம் தன்னுடைய வாய்மூல அறிக்கையை வெளியிட இருக்கின்றார் என்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. இது சாத்தியமா? உங்களுக்கு இது பற்றி ஏதேனும் தெரியுமா இந்த விடயங்கள் குறித்து? இதுவரை உமக்கு தெரிந்த அடிப்படையில் 29ஆம் தேதி 4 மணி அளவில் தான் அவர் தனது வாய்மூல அறிக்கையை வெளியிடுவதாக பலதரப்பில் ஊடாக நாங்கள் அறிந்திருந்தோம். ஆகவே இன்று இப்படி இந்த செய்தி எமக்கு புதிதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கும் எமது செயல்பாட்டாளர் ஊடாக நாளை என்ன நடைபெறப் போகின்றது என்பதை அறிந்து கொள்வோம். ஆனால் இதுவரை நமக்கு கிடைத்த செய்திபடி 29ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் முதல் மத்தியானம் 12 மணியாக இருந்தது 4 மணிக்கு தள்ளப்பட்டது. அது 28ஆக மாறியது எப்படி என்றது எங்களுக்கு தெரியாது. தெரிந்திருக்கும் போது அதை அறிந்து நாங்கள் எமது மக்களுக்கு தெரிவிப்போம். நிச்சயமாக இந்த ஐநாவின் அறிக்கையின் பிற்பாடு, கடந்த வாரத்தின் பிற்பாடு இலங்கையில் சிங்கள அதிகாரிகள், பலதரப்பட்ட அதிகாரிகள் உண்மையில் இலங்கையில் ஒரு போர்க்குற்றம் நடந்தது மாதிரியான சில கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக வடமாகாண ஆளுநராக இருக்கக்கூடிய குரே அவர்கள் கூட இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். தற்சமயம் இந்த சிங்கள அதிகாரிகள் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கான காரணம் என்ன? இராணுவத்தினர் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்று இருக்கின்றது. சர்வதேசம் மென்மை போக்கை பாவித்தாலும் அமெரிக்கா, பிரித்தானியா, இந்தியா போன்ற நாடுகள் இலங்கை அரசை வைத்துக்கொண்டு தமது பகடைக்காய்களை விளையாட்டை கொண்டு செலுத்தினாலும் அவர்கள் சில நேரங்களில் இறுக்கமான ஸ்ரீலங்கா அரசை கண்டிப்பாக அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டியதை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் சர்வதேசத்தை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் எமது அரசுக்கும் இருக்கின்றது, அங்கே இருக்கும் இராணுவத்தில் சிலருக்கு இருக்கின்றது. ஆனால் அப்போது சொன்னது போல் சரத் பொன்சேகா மனிதநேய குற்றவாளி இலங்கையில் ஃபீல்ட் மார்ஷல் பதவியில் இருக்கின்றார். ஜெயத் தயாசுக்கு பதவி உயர்வு, சர்வேந்திர சில்வாவுக்கு ஐநாவில் தொடர்ச்சியான பதவிகள். ஆகவே இவற்றை வைத்துக்கொண்டு யாரை தண்டிக்க போகின்றார்கள்? சாதாரண ஒரு சிப்பாயையா?
இலங்கை இராணுவமே, அதாவது டாப் கமாண்ட், அதாவது ஆரம்ப மேல் அதிகாரியிலிருந்து, அதாவது சொல்லப்போனால் உயர்மட்டத்திலிருந்து மஹிந்தா, மைத்ரி, சரத் பொன்சேகா, ஜெகதயா, சர்வேந்திர சில்வா போன்ற அதிகாரிகள். ஆகவே இதுதான் அந்த செயின் ஆஃப் ஆர்டர் என்று சொல்வார்கள். அந்த செயின் ஆஃப் ஆர்டரை பாதுகாப்பதற்குரிய அத்தனையும் செய்து கொண்டு இலங்கை இராணுவம் குற்றம் செய்திருக்கின்றது கூற்று யாரை ஏமாற்றுவதற்கு அவர்கள் தொடர்ச்சியாக இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றது குற்றம் இழைத்தவர்கள் எவ்வாறு நீதியை கொடுக்க முடியும்? குற்றம் இழைத்தவர்களை, குற்றம் இழைத்த அரசும் குற்றம் இழைத்த இராணுவ அதிகாரியும் எவ்வாறு ஒரு நீதிமன்றத்தை உருவாக்கி விசாரிக்க முடியும்? செம்மணி படுகொலையை பற்றி, அங்கே நடந்த நீதிமன்ற விசாரணையை பற்றி நாங்கள் வடிவாக அறிந்திருந்தோம். அதில் குற்றம் செய்யப்பட்ட ஒரு இராணுவ அதிகாரிக்கு மட்டும்தான் தண்டனை கொடுத்திருந்தார்கள். அந்த தண்டனை கூட நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே இலங்கை அரசு எல்லோருக்கும் பாதுகாப்பு கொடுத்துவிட்டு நாங்கள் விசாரிக்க போகின்றோம், இலங்கை அரசே அங்கே நடந்த படுகொலையை விசாரிக்கும் என்று சர்வதேசம் கூறுமா இருந்தால் எங்கே நீதி கிடைக்கும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதில் நான் ஒன்றை மட்டும் என்னுடைய பார்வையில் கூற விரும்புகின்ற, இலங்கை அரசு தொடர்ச்சியாக சர்வதேசத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. தனது புவியியல் அந்தஸ்தை வைத்துக்கொண்டு, புவியியல் அரசியலில் தனது கேந்திர முக்கியத்துவத்தை வைத்துக்கொண்டு இலங்கை அரசு சர்வதேசத்துடன் பேரம் பேசுகின்றது. இதில் பாதிக்கப்படுபவர்கள் தமிழர்கள். ஆகவே தமிழராகிய நாங்கள் எமது விடுதலையை எமது கையில் எடுத்து நாம் எவ்வாறு இந்த சர்வதேசத்துடன் செயல்பட முடியும், எவ்வாறு எமக்கான நீதியை பெற முடியும் என்பதை பல போராட்டங்கள் இதற்கு உதாரணமாக இருந்திருக்கின்றன. ஈஸ்ட் திமோர், தென் சுடான் போன்ற பல நாடுகளின் போராட்டங்கள் நமக்கு உதாரணமாக இருக்கின்றன. பாலஸ்தீனம். ஆகவே இந்த போராட்டங்கள் எல்லாம் எவ்வாறு நடைபெற்றது, எவ்வாறு இந்த மக்கள் தமது தீர்வுகளை நோக்கி சென்றார்கள் போன்ற விடயங்களை ஆராய்ந்து மாற்று வேலை திட்டத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். இதைத்தான் நான் தொடர்ச்சியாக பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். மனித உரிமை சபை ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு தளம். அது மனித உரிமையை பற்றி, அங்கே குற்றம் நடந்ததை பற்றி விசாரிக்கும் ஒரு தளம். ஆனால் நாங்கள் வேகமாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அந்த வேகத்தை வேறு பல தளங்களில் பாவிக்கப்பட வேண்டிய சூழலும் நமக்கு இருக்கின்றது. தாயகத்திலிருந்து வந்திருந்த பிரதிநிதிகள், எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் அங்கு முன்வைத்த கருத்துக்கள், தாயத்திலிருந்து வந்த பிரதிநிதிகள் தாயத்தில் நடப்பவற்றை மீண்டும் வலுவாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனுபவிப்பதை, தாங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதை வலுவாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் ஒரு சாட்சி. நாங்கள் வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள். அந்த கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் தமது நிலைப்பாட்டை இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்க இது அவசியம். அதே நேரத்தில் நாங்கள் இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு முன் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சென்ற வாரம் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பல வருடங்களாக ஐநா முன்றலில் தமிழின படுகொலை காட்சிப்படுத்தலாக செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அந்த காட்சிப்படுத்தலை கூட சென்ற புதன்கிழமை இனம் தெரியாதவர்கள் சூறையாடி சென்றிருக்கின்றார்கள். இதன் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. அது சுவிஸ் நாட்டின் பாதுகாப்புத்துறை தான் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த தளத்தில் பல வீடியோ கேமராக்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தில் பின்னணியில் யார் இருந்தாலும் இது ஜனநாயகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இலங்கை அரசாங்கம் செய்திருந்தால் அவர்கள்தான் செய்திருப்பார்கள் என்பது எமது ஐதீகம். இதையும் ஐக்கிய நாடுகள் சபை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அதாவது தமிழர்கள் தொடர்ச்சியாக சுதந்திரமாக எங்கேயும், இலங்கையில் மட்டுமில்லை, புலம்பெயர் நாடுகளிலும் இருக்க முடியாது என்பதை இந்த நிகழ்வு சுட்டிக்காட்டுகின்றது. ஆகவே எமது மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் சுதந்திரமாக வாழவில்லை. நாங்கள் சுதந்திரமாக இலங்கைக்கு போய் சென்று வந்தாலும் எங்களை சுற்றி வர ஒரு வலைப்பின்னல் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் நிரந்தரமாக சுதந்திரமான மக்களாக வாழ வேண்டும் என்றால் எமக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு தேவை, எமக்கு ஒரு நாடு தேவை. நாங்கள் இனமாக மாற வேண்டும், விடுதலை அடைந்த மக்களாக வாழ வேண்டும் என்பதை நாங்கள் எனது மக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக இன்றும் கூட பல தரப்பட்ட விடயங்கள் குறித்து நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். அடுத்த வாரம் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஐநாவின் அந்த செயலாளர் விடும் அறிக்கையில் தான் எங்களுடைய திருப்பு முனைகள், எங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைய போகின்றது என்பது கூட எங்களுக்கு தெரிய வரும். ஆகவே அந்த விடயங்கள் குறித்து அடுத்த வார நிகழ்ச்சியில் உங்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தென்றல் காற்றே, தென்றல் காற்றே, சேதி சொல்லும் தமிழருக்கு வாழும் போது சுதந்திரம் வேண்டும். கொண்டு வாரும் ஈழத்திற்கே, கொண்டு வாரும் ஈழத்திற்கே. தென்றல் காற்றே, தென்றல் காற்றே, சேதி சொல்லும் தமிழருக்கு